400க்கு மேற்பட்ட விவசாயி செத்தான், 40 ரூபா காசு கொடுக்கல. மீன் பிடிக்க போய் செத்தா நம்ம மீனவ சொந்தங்கள், அவனுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுக்கல. ராணுவத்துல போய் நாட்டின் பாதுகாப்பு போயிட்டு கலவரத்துல சிக்கி 2 வீரன் செத்து போயிட்டான், அவனை வீட்டுல போய் ஏன்னு பார்க்கல, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுக்கல. எசச்சாராயம் குடிச்சு கொழுப்படுத்தி செத்தவனுக்கு போய் எல்லாம் வரிசை நின்று பார்த்து 10 லட்சம் காசு கொடுத்துச்சு. குடிச்சு செத்தவனுக்கு குடிக்காதவன் கட்டின வரியில எது காசு கொடுக்குற நீ? என் காசு எடுத்து கொடுக்க நீ யாரு? நீ யாரு? என்ன சேட்டை இது? எத்தனை லட்சம் இழப்பீடு கொடுத்தாலும் கூட போன உயிர் கண்டிப்பாக திரும்ப வராது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அந்த குடும்பம் பல குடும்பங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு அம்மா நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு குடும்பத்தில் இந்த அளவுக்கு தயவு செஞ்சு மக்கள், இந்த குடிமகன்கள் யாரும் இந்த சாராயத்தை தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடிக்காமல் இருந்தாலே போதுமானது. எதுக்கு விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி தயவு செஞ்சு குடிக்காதீங்க மக்கள் யாரும். நன்றி, வணக்கம்.